வெல்கம் டு சொல்ல துடிக்குது மனசு. ஒரு 85 வயசு முதியவர் ஒருத்தர் இருக்காருங்க. அவர் தினமும் தன்னோட வீட்டுக்கு வெளியில் சேரை போட்டு உட்காந்து ஒரு இடத்த நோக்கி பார்த்துட்டே இருப்பார். அந்த இடம் என்னன்னா ஒரு சூசைட் பாயிண்ட். அங்கே யாராவது தற்கொலை பண்ணிக்க வந்தாங்கன்னா உடனே ஓடி போய் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து டீ காஃபி எல்லாம் கொடுத்து பேச்சு கொடுத்தே அவங்க மனசை எப்படியாவது மாற்றிடுவானுங்க. இந்த மாதிரி தற்கொலை முயற்சியிலேருந்து அவர் நிறைய பேரை காப்பாற்றிருக்காரு. ஆனால் பாருங்கள், துரதிருஷ்டவசமாக லக்ஷ்மி அவர் கண்ணில் படவே இல்லை. யார் லக்ஷ்மின்னு கேட்குறீங்களா? எந்த வருஷமாக உங்கள் பையனுக்கு கல்யாணம் நடந்தது? கல்யாணம் ஆகி 3-5 வருஷம் தாங்க. 5 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தாங்க. அப்புறம் எங்களுக்குள்ள பிரச்சனை மாமியார் மருமகளுக்கும். உங்களுக்கும் லக்ஷ்மிக்கும் என்ன மாதிரியான பிரச்சனை வரும்? ஒரு பிரச்சனை அவங்க சித்தப்பா வீட்டு அலுவலுக்கோசம் கூட்டு போனாங்க. வந்து அவங்க சித்தப்பாவுக்கும் அவங்க வீட்டுக்கும் சண்டை. இவங்க வந்து அலுவலுக்கு வந்து எங்களை கூப்பிட்டாங்க. அவங்க சித்தப்பாவிட்ட நீ போயாம்மான்னு அனுப்பிச்சி வச்சாங்கள. போயிட்டு வந்தா வந்து நேராக அவங்ககிட்ட போனேன். அவங்க போனால் அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. நீ ஏன் நம்ம சண்டை போட்டது ஏன் போனேன்? நாங்கள் சண்டை போட்டோம் சித்தனா கூட நீ அந்த இடத்துக்கு அலுவலுக்கு போனேன்னு அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க சண்டை போட்ட பிற்பாடு நம்பட்டானது நானும் சண்டை போட்டேன். என்னென்னு போட்டீங்க? நீ அவங்க கூட்டாண்ட போனேன் அப்படின்னு சண்டை போட்டேன். நானும் திட்டினேன். இங்கே 2 குழந்தை விட்டு 6 மணிக்கு வந்து 8 மணிக்கு வந்தா வீட்டுக்கு அவங்ககிட்ட போயிட்டு வந்து அதுக்கு சண்டை போட்டேன். பக்கத்துலேயே தான் அவங்க வீடா? ஒரு இடத்தான் கட்டி நாங்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணுங்க. அதான் நடந்தது. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? உறவுக்கார பொண்ணா அவங்க? சொந்தக்கார பொண்ணு தாங்க. உறவுனா எந்த உறவுங்க? எங்கள் அக்காவுக்கு நாத்தனார் பேத்தி. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், அன்றைக்கி என்ன நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்றைக்கி நடந்தது வீட்டுக்கு வந்தேன் நான். சண்டை கண்டோ எதுவும் நடக்கலை. அது வரைக்கும் என்ன பண்ணாங்க, நானும் என்ன தான் வந்து சொன்னான் இது மாதிரி ஊருக்கு போனோம் வர சொல்லு அப்படின்னு, மரும்பிள்ளையாச்சு வீட்டுக்கு அப்படின்னு சொன்னான். சரி வீட்டுக்கு மரும்பிள்ளை கூப்பிட்டு சொல்ல சரி போவான்னா. அவன் அண்ணா நீ நானும் என் பேச்சுவார்த்தை இல்லையா, நீ எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சண்டை போட்டுக்கிறாங்க. அதான் நான் நைட்டே வேலைக்கு போயிட்டு தெரிஞ்சு வந்து மிஷின்லேயே இருக்கிறேன். அது வரைக்கும் என்ன பண்ணாங்க, ஆளுந்த மேலே சொல்லி இந்த மாதிரி சமாச்சாரம் செத்து போச்சுன்னு, கூசல் மாட்டிச்சுன்னு. அப்புறம் வந்து பார்த்தா செத்து போயிருந்தது. இங்கேருந்து என்ன பண்ணாங்க, வந்து பார்த்தா குழந்தைங்களை தூக்கின்னு மெட்ராஸுக்கு வந்துட்டாங்க. யார்? நடுப்பையன் தூக்கின்னு ஆஸ்பத்திரி வந்துட்டான். அவங்க அப்பா அம்மாலாம் என்ன பண்ணாங்க, இது மாதிரி ஆகிட்ட பிறகு எனக்கு வந்து எந்த உதவும் வேணாம், கேஸு ஒன்று வேணால் எனக்கு இதெல்லாம் கொடுத்துடணும் அப்படின்னாங்க. அது வரைக்கும் நான் கொடுத்துன்னு சொல்லிட்டு ஊரார் இது பண்ணி பஞ்சாயத்து பண்ணி இது பண்ணாங்க. அதோட இது பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி லக்ஷ்மி வந்து வாழ்க்கையை வெறுத்ததாவோ அந்த மாதிரி காமிச்சிருக்காங்களா? எதுவும் கிடையாது. பெரிய பிரச்சனை ஏதாவது? எதுவும் பிரச்சனை ஒண்ணு கிடையாது. அப்போ அந்த சண்டை நடந்ததுனாலதான்? வேற ஒண்ணும் கிடையாது. அந்த ஊருக்கு போய் வந்தனால தான். அவங்க திட்டினதுனாலையும்? அவங்க திட்டினா நானும் திட்டினேன். நீங்க திட்டினதுனாலையும்? அந்த குழந்தைங்களை யாரு கூட்டிட்டு வந்தாங்க? நீங்க உங்க 2வது பையன் சொன்னீங்க, நடுப்பையன் சொன்னீங்க. அவருக்கு எப்படி தகவல் தெரிஞ்சது? அவருக்கு எங்க ஊர் பையன் போய் சொல்லி பயாஸ்பத்திரி சேர்த்துட்டு அவங்க போய் அவங்க வேலை செய்கிறத வீட்டுக்கு வந்தால் அவங்க பயாஸ்பத்திரியில் முடியலன்னு சொல்லிட்டாங்கன்னா இங்கே சேண்டல் கத்தின்னு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அவங்க வந்து நகை கொடு சாமான் கொடு அப்படின்னு கேட்டாங்க. நான் எனக்கு இங்கே ஆஸ்பத்திரியில் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி வர சொன்னாங்கன்ட்டு அப்புறம் அங்கே போய் அந்த ஊர் மணிக்கரையில் போய் நான் இதுக்குள்ளே கொடுக்க மாட்டேன், நான் குழந்தைங்கள நல்லபடியாக வீட்டுக்கிட்டு தான் எதுவுமே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நீ வந்து கொடுமா அப்படின்ட்டாரு. அப்புறமா போயிட்டு ஒரு நாள் பார்த்து பூரா சாமான் நகை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க எனக்கு குழந்தைய வேணான்ட்டாங்க. அவங்க சரி விட்டுருங்க, எனக்கு அவசியம் இல்லை, குழந்தை எனக்கு தேவையில்ல, சாமான் கொடுத்துரு அப்படின்ட்டு. அதாவது லக்ஷ்மியோடைய பெற்றோர்கள் அந்த மாதிரி அவங்க சொன்னதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நாங்கள் தான் சாவச்சுன்னு சொல்கிறாங்கல்ல. அவங்க முன்னால் தானே போய் செத்த என் பொண்ணு. அவங்க திட்டுந்து சொல்லலை, நாங்கள் திட்டுந்து நான் திட்டுந்தான் பெருசு எடுத்துக்கினாங்க அவங்க. அதனால குழந்தைங்க வேணான்னு சொல்லிட்டாங்களா? குழந்தை வேணான்னு சொன்னாங்களா? நாங்கள் பார்த்துக்க மாட்டோம்னு சொன்னாங்க. பார்த்துக்க மாட்டோம், எங்களுக்கு வேணான்ட்டாங்க அவங்க. சுத்தமாக நீங்களே வச்சுக்கோங்க. அவங்க ஊராரு கேட்டாங்க. அந்த மாதிரி அவங்க சொன்ன உடனே உங்க பையன் என்ன சொன்னாரு? ஒன்றும் சொல்ல, எங்கள் குழந்தை எங்களாண்டே கேட்டான். எங்கள் பையன் எங்களாண்டே கேட்டான். நீங்கள் ஒன்றா கொடுத்தது ஊராரு கேட்டாங்கன்னா குழந்தைங்களாம் அங்கே என்னம்மா பண்ணுங்கன்னா எங்கள் குழந்தையே வேணாம், என் பொண்ணே போச்சு அப்படின்னு அவங்க என் பொருள் கொடுத்துருக்குன்னு வாங்க மாட்டாங்க. இப்போ அவருடைய மனைவி இருந்ததை உங்க பையன் எப்படி எடுத்துக்கிட்டாரு? அவன் ஒன்றும் எடுத்துக்கல. நான் சண்டை போட்டதான் நான் எதுனா எடுத்துக்கிறதுக்கு அவன் கிடையாது. நமக்கும் ஒன்றும் சொல்ல, மாமா இப்படி திட்டுறாங்க அப்படி திட்டுறாங்க ஒன்றும் சொல்ல மாட்டான். அவளும் எதிர்த்து பேச மாட்டான். நம்மளானே எதிர்த்து சந்தோஷமா தான் இருந்தாங்க. அவங்க நல்லா தான் இருந்தாங்க. நம்ம பிள்ளைங்க ஆம்பளை பண்ணி சண்டை போடணும், பிறகு எப்பவுமே சண்டை போட மாட்டாங்க அவங்க. சரி ஐயா, நீங்க சொல்லுங்க உங்க பிள்ளைய பத்தி. அவர் எங்க இருக்காரு இப்போ, என்ன பண்றாரு? அவன் வந்து இப்போ கம்பெனியில் வேலை செய்கிறான். ஸ்ரீபெரும்புதூரில் 2வது கல்யாணம் பண்ணிட்டான். பண்ண பிற்பாடு இந்த குழந்தைங்களும் ஃபோன் பண்ணி தான் கேட்குறானே தவிர என்னன்னு இது பண்ணிட்டு வரதில்லை.
இங்கே நாங்கள் தான் வந்து பார்த்துன்னு போயிருக்கிறோம். இந்த மாதிரி நடந்த உடனே அந்த குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்தீங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிட்டீங்க? என்ன நடந்தது? நாங்கள் தான் வந்து பார்த்துக்கணும், ஆஸ்பத்திரி வச்சுக்கின்னு நல்லா விராடமெல்லாம் ஆட்டி பிற்பாடு தூக்கின்னு வீட்டுக்கு போனேன். வீட்டை போய் 6 மாதம் ஊட்டி வச்சுருந்தேன். எங்கள் அக்கா வீட்டுக்கார் ஒருத்தர் இருக்கிறாருங்க சென்னையில். அவர் வந்து நீ இருக்குதுன்னு குழந்தை பார்த்துக்குமா, நீ இல்லைன்னா அந்த குழந்தை யார் பார்த்துக்குவாங்க, கிட்ட அந்த ஹாஸ்டலில் சேர்த்துறேன் நான். அவர்கிட்ட வந்து அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு ஏதோ ரணகளத்தில் இருந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, ரத்தமாக இருந்தது அப்படின்னு, என்ன நடந்தது அந்த குழந்தைங்களுக்கு? அதான் கை, ஒரு குழந்தை கை போயிடுச்சு, ஒரு பையனும் கால் போயிடுச்சு. அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து தூக்கி போட்டதுனால. ஆனால் ட்ரெயின் அவங்கள தொடலை ரயிலில் தான் துண்டா போச்சு. 65 பொட்டி இன்ஜின் பொட்டி, அந்த 65 பொட்டியில் மழை காய்ச்சி உள்ளே வேண்டாங்க. இது மாதிரி தண்டவாட்டு உள்ளே வேண்டாங்க. யார்? லக்ஷ்மி குழந்தைங்க. அது வந்து 2 பாயிண்ட் ஆஃப் வியூவோ ரெண்டும் அதுக்கு பாட்டிலே காலி. வீரத்தை சொல்லவே காலி. அது 2 துண்டா அப்படியே கதக்குன்னு எரிச்சு வண்டி. இது குழந்தைங்க மட்டும் அந்த கை கால் எதுவும் இட குடமாக விட்டு போட்டு அந்த பழத்தில் இருந்து போட்டாங்க. இப்போ நம்ம தேர்த்த முடியாது. அப்போ வந்து ஜெல்லி கொட்டாது. இப்போ ஜெல்லி கொட்டி மட்டமாக ஆகிட்டுக்கிறாங்க. இப்போ வந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது ஜெல்லியை பள்ளமாக இருக்கோ தட்டினாங்க. 65 பொட்டி போந்து. அதனால் இது பண்ணேன். அப்போது அந்த ஒரு கணத்தில் அவங்க தூக்கி போட்டாங்க குழந்தைங்கள. ஆமாம், விசிறி முதல்ல பெரியவனை தூக்கி போட்டு பெரியவனே ஓடிட்டான். அவனை ஓட சொல்ல இஸ்து அந்த பிடிச்சி பெரியவனை போட்டு அப்புறம் தான் சின்ன குழந்தை அது கீழே போட்டு கூட இருந்துருக்கலாம். இவனை தூக்கி முதல் போட்டு அப்புறம் தான் 2வது அவனை போட்டான் அப்படின்னு சொன்னேன். இது அந்த பையனுக்கு ஞாபகம் இருக்கு. இந்த கில்ட் ஆஃப் சர்வீஸ் ஹோம் ஃபார் தி ஹேண்டிகேப்ல சேர்த்தீங்கல்ல அவங்கள, அது எந்த வருஷம், எப்போ சேர்த்தீங்க? இது 8 வருஷம் ஆகிடுச்சு சேர்த்து. ஏன் அந்த இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? எப்படி தெரிய வந்தது அந்த இடத்த பற்றி? எங்கள் அக்கா வீட்டுக்காரர் மெட்ராஸில் இருக்கிறான்னு சொன்னேன்ல, அவர்கிட்ட வந்து சேர்த்தாரு. இங்கே சேர்த்துருமா, நல்லா ஹாஸ்டலில் நல்லா படிப்பாங்க பசங்கன்னு இட்டாந்து சேர்த்தோம். நீ வச்சுன்னு இப்படியே பார்க்க முடியாது, நீ ஒன்று நாள் ஒன்று முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் 3-4 பேர் அவர் கூட இட்டுன்னு தான் வந்தோம். வந்து நேராக அங்கே வந்து அண்ணா டிபார்ட்மெண்ட் வந்து கேட்டு அப்புறம் இவங்க சேர்த்து. ஆனால் அவங்களும் சொன்னாங்க, நீங்கள் சேர்க்கிற 2 நாள் பொறுத்து 4 நாள் பொறுத்து பேரமாக படிக்க மாட்டாங்க, நீ இட்டு முறைன்னு சொல்லி இட்டு போவேன். அது மாதிரிலாம் கூடாது. ஒன்றும் கட்சி வரைக்கும் படிக்க வைக்கிற மாதிரி இருந்தால் சொல்லு, நாம் படி வைக்கிறோம் அப்படின்னா சரி அப்படியே படி வைக்குமா, எங்களால் முடியாது சேர்த்துட்டு போட்டோம். நீங்களும் நினைச்சீங்களா உங்களால முடியாது, வளர்க்க முடியாதுன்னு? எனக்கு முடியும் தான் என் வீட்டை வச்சுருந்தேன். இப்போ பசங்க இப்போ வந்து நான் இருக்கிறதையும் காப்பாற்றுவேன். இப்போ எனக்கு வயசாகி போச்சு, நான் தச்செல்லாம் போயிட்டாங்க, குழந்தை பிறகுது இப்படி. ஆனால் நீங்கள் எந்த நேரத்துலையும் நினைக்கலையா நம்ம வச்சு காப்பாற்றிருக்கலாம்? நினச்சீங்க நம்மளே வச்சுக்கணும்னு தான் நினச்சேன். 5 இருந்தால் தான் சேர்த்தாங்களா அங்கே சேர்க்கும்போது கூட. உங்களுக்கு ஒரே பையன் தானா? இல்லை 3 பேர் இருக்கிறாங்க. மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க? ஒரு 2 பேரும் கம்பெனியில் இருக்கிறாங்க. ஒருத்தன் பட்டு தேரி நேரம், பட்டு சேலை நேரம். ஓகே. ஒரு பொண்ணு உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்குறாங்க. 3 பசங்க ஒரு பொண்ணு. இப்போ மற்ற 2 பசங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? 2 பேர் தான். ஒருத்தனும் கல்யாணம் ஆகுறாங்க. இவனுக்கு 2வது கல்யாணம் பண்ணிட்டான். அவங்க 2வது பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். 2வது பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த மருமக இப்போ உங்க கூட தான் இருக்காங்களா? இல்லை, எல்லாரும் வேற விட்டுட்டேன். அவங்களோட சண்டையெல்லாம் போடுவீங்களா? அதுக்கு தான் வேற விட்டுட்டேன். சண்டையே வேணாம். நீமே இந்த ஒரு 4 சொன்ன இந்த பிரச்சனை வந்து நமக்கு நம்மளா கூடயே வேணாம், அவங்க வேற இருக்கட்டும். இப்போ லக்ஷ்மியோடைய தற்கொலைக்கு அப்புறம் உங்க அக்கம் பக்கத்து வீட்டு ஆளுங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? அவங்களாம் யாரும் ஒன்றும் சொல்ல. அவங்களே வாக்குமூலம் இதுவாக ஆகிப்போச்சு, தவறு இதுவாக போய் வீந்து போச்சு. மாமியார் நலங்கு தான் சொல்லுவாங்க, கண்டி சண்டை போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க யாருமே. என்னமோ ஏன் போகிற அது கேசம் என் மேலே சாக போச்சு. அது இப்போ உங்கள் மேலே ஒரு பழி மாதிரி வந்துருச்சா? அதை பற்றி நீங்கள் வருந்துறீங்களா? வருந்துன்னு தான் கிடக்குறோம், என்ன பண்ணுறது. ஆனால் இப்போ அவங்க பண்ணதுக்கு நீங்கள் வருந்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா எப்பயாவது? உங்களால் நீங்கள் இப்போ இன்னும் கூட வந்து நீங்கள் தான் அதுக்கு காரணம்னு நம்பிட்டு இருக்கீங்க. ஏம்மா? ஆனால் அவங்க வந்து ஏதோ ஒரு சடன் முடிவு எடுத்துட்டாங்க, சட்டுன்னு யோசிக்காமல் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கு நீங்கள் இவ்வளோ வருஷமாக ஒரு குற்ற உணர்ச்சியோடு வாழணும் அப்படின்னு என்ன அவசியம்? என்ன பண்ணுறது? அப்போ 5 நேரம் தான் காலம், நம்ம தானே பழி காலாயிட்டோம். உங்கள் பையன் என்னைக்காவது இந்த மாதிரி சொல்லியிருக்காரா? அவர் சொன்னது கிடையாது. அவன் எதுவுமே சொன்னது கிடையாது. ஐயா நீங்கள் சொல்லுங்கய்யா. ஏன்னா உங்கள் மனைவி வந்து தான் தான் அந்த பொண்ணு செத்ததுக்கே காரணங்கிற மாதிரி இவ்வளோ வருஷமாக இவங்க அழகுலேயே தெரியுது. அவங்க ஏதோ குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க
தான் மேலே ஒரு பழி வந்துருச்சுன்னு அவங்க இருக்காங்க. நம்ம எதுவும் சொல்லலாம், நம்மளாண்டு இந்த மாதிரி மாமி சண்டை போகுதுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. நான் எங்கே போன வேலைக்கு இது மாதிரி ஆகி வச்சுன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். நமக்கு எதுவும் இது வரைக்கும் நம்மளாண்டு நின்றும் கெட்டு நின்றும் பேசுறது கிடையாது. மருவனும் நம்ம எப்படி நம்ம சொல்ல முடியும்? தெரிஞ்சால் தானே சொல்லலாம். சண்டை போட்டு நாங்கள் இது பண்ண தெரிஞ்சு தான் நம்ம சொல்லலாம். ஒரே ஒரு மாமியார் மருமகள் சண்டைங்கிறது ரொம்ப சகஜமான இது நமக்கு தெரிஞ்சாதானே நம்ம சொல்ல முடியும். அதில் தெரியாத நம்ம என்ன சொல்ல முடியும்? உங்க பேரன் 2 பேரும் ஏதாவது இதை பத்தி உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்களா? எதனால அம்மா வந்து இந்த மாதிரி செஞ்சாங்க? அம்மானே சொல்ல மாட்டானுங்க. அம்மா கேட்டால் தான் சொல்லணுங்க. மீதினாலும் கேட்க மாட்டானுங்க. அவங்க ஆயா தான் கேட்பான். ஆயா தான் அவங்களுக்கு. அவங்க அம்மா இருக்கும் முதலே நான் தான் வளர்த்தேன். அவனுங்க அவங்களெல்லாம் பால் குடிக்கிறாங்களா அதோட சரி. அவங்க ஏன் அவங்க சரியா பார்த்துக்க மாட்டாங்களா? பார்த்துக்குவான். நான் தான் தூக்கி வச்சு கிடப்பேன். எந்நேரம் குழந்தைங்க ரொம்ப பாசமாக வச்சுருப்பேன். அதனால என்னாண்டே இருந்துருவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னால லக்ஷ்மி எடுத்த ஒரு விபரீத முடிவுனால இன்னும் கூட லக்ஷ்மியோடைய மாமியார் கண் கலங்கிட்டு இருக்காங்க. லக்ஷ்மியால விடப்பட்ட அந்த 2 குழந்தைங்களும் இன்னைக்கு கில்ட் ஆஃப் சர்வீஸ் ஹோம் ஃபார் தி ஹேண்டிகேப்ல படிச்சுட்டு இருக்காங்க. இந்த கில்ட் ஆஃப் சர்வீஸ் எப்படி இயங்குது அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்காக மிஸ்ஸஸ் மாயா நாயர் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. கீர்த்திவர்மனையும் மகேந்திரவர்மனையும் சின்ன வயசுலேருந்து எடுத்து வளர்த்த கில்ட் ஆஃப் சர்வீஸுடைய ஹோம் ஃபார் தி ஹேண்டிகேப்டுடைய ஆனரரி ஜாயின்ட் செக்ரட்டரி மிஸ்ஸஸ் மாயா நாயர் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்கள இப்போ சந்திக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். இந்த 2 குழந்தைங்களும் எந்த வருஷம் அந்த ஹோமுக்கு வந்தாங்க? 2004 மே மாதம் எங்கள் ஹோமுக்கு வந்தாங்க. தாத்தா பாட்டி கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு அப்போ என்ன வயசு இருக்கும்? கீர்த்திவர்மனுக்கு அபவுட் 4 வயசு இருக்கும். மகேந்திரவர்மனுக்கு 2 வயசு இருக்கும். அப்போ என்னன்னு சொல்லி பாட்டி தாத்தா கூட்டிகிட்டு வந்தாங்க? அவங்க அம்மா வந்துட்டு இந்த 2 பசங்களையும் கூட்டி ட்ரெயினுக்கு முன்னாடி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த அம்மா அந்த இடத்துல இறந்துட்டாங்க. இந்த 2 குழந்தைங்களையும் அவங்களோட கீர்த்திவர்மனுக்கு அவனோட கால் ஊனமாயாச்சு, ஆம்பிடேட் பண்ணாங்க. மகேந்திரவர்மனுக்கு ஒரு அப்பர் லிம்பும் விரல்களும் இந்த ஆக்சிடெண்ட்டில் போயிடுச்சு. ஸோ அவங்கள எங்களோட ஹோம் வந்துட்டு இந்த மாதிரி உடல் ஊனமான குழந்தைங்கள நாங்கள் பார்த்துக்கிற ஒரு இடமா இருந்தது. ஸோ அங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க பாட்டி தாத்தாவும் சேர்ந்து. ஆனால் தாத்தா பாட்டி 2 பேரும் அந்த குழந்தைங்களை வச்சு வளர்க்க முடியாத நிலைமையாக இருந்தது. ஆமாம், நிலைமையாக இருந்தது. அந்த அப்பாவுக்கு அதுக்குள்ள இது கிடையாது. ஸோ அவங்க கேள்விப்பட்டாங்க இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அண்ணா நகர்லேருந்து. எங்களுக்கு ரெக்கக்னைஸ் ஸ்கூல் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த குழந்தைங்க எங்கள்கிட்ட தங்கி படிக்கிறாங்க. ஸோ அவங்களோட முன்னேற்றத்துக்கும் அவங்கள படிப்புக்கும் ஆக எங்ககிட்ட கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்களுடைய அப்பா வந்து இருக்காங்க, தட்சிணாமூர்த்தி நினைக்கிறேன் அவர் பேர். அவர் இடையில வந்துட்டு போவார் தவிர அவரால் இந்த பசங்களுக்கு செலவு பண்ண முடியாது போல் இருந்தது. நாங்கள் வந்துட்டு ரெடியாக இருந்தோம் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு. வி வேர் வெரி மச் ரெடி. ஸோ கீர்த்திக்கு உடனே நாங்கள் கேலிப்பர்ஸ் ஃபிட் பண்ணோம். பட் மகேந்திரன் ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தால இது வரைக்கும் நாங்கள் அவனுக்கு ஒரு ஏடும் ஃபிட் பண்ண முடியல எங்களால். ஃபிங்கர்ஸ் கிடையாது கையில். இந்த கை இங்கே ஆம்பியூட்டேட் ஆகிட்டாங்க. பட் எங்கள் கூட இருக்காங்க. இப்போ நல்லா படிச்சுட்டு ஸ்கூலில் அட்டென்ட் பண்ணி படிச்சுட்டு வராங்க. இப்போது இவங்களுடைய அப்பா அடிக்கடி வருவாருன்னு சொன்னீங்கல்ல, எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை வருவார்? அடிக்கடினா ஒரு 4 years பேக் வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு இருந்தார். இப்போ வந்து ரொம்ப வரதே கிடையாது. ஏன்? அவர் மறுமணம் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு 2 குழந்தைங்கள் பிறந்திருக்கு அப்பாவுக்கு. அதுக்கப்புறம் இப்போ சுத்தமாக அவர் பசங்களை பார்க்குறது வரதே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க தாத்தா பாட்டியக்கிட்ட இருந்து கூட விலகி வேற போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அதாவது சொந்த அப்பா அம்மாட்டேருந்து விலகிட்டு பொண்டாட்டி ஊருக்கே போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பசங்க கண்டிப்பாக அப்பாவுக்காக ஏங்குறாங்க. பட்டு அவர் வந்து ரொம்ப ஒன்றும் பார்க்குறதே கிடையாது. அவர் வந்துட்டு இருந்த நேரத்தில் எப்பயாவது ஒரு தடவை இந்த குழந்தைங்களை நானே வளர்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி கேள்வி? இல்லை இல்லை இல்லை, அப்படி ஒரு நாளும் சொன்னதே கிடையாது. எதனால அது இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு அந்த பொறுப்பு ஏற்றுக்க முடியாது போல இருக்கு. அந்த ஒரு இதாக பொறுப்பு ஏற்றுக்கிறது, குழந்தைங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு ஃபுல் டைம் இது பார்த்துக்கணும். அந்த பொறுப்பு ஏற்றுக்கிறது ஹி வாஸ் நாட் ரெடி. ஆனால் இப்போ அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையோட இருக்காங்களாம்.
அப்படி கேள்விப்பட்டேன் நான். ஆனால் இந்த பசங்க எஸ்பெஷலி கீர்த்திவர்மன் அவனுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கிற பையன், பெரிய பையன். ம். அவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான் போல இருக்கு அப்பா வரலன்னு. பட் மீதி எல்லா சௌகரியம் இங்கே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஹோமுக்கு. பட் அப்பாவோட பாசம் அது போல அம்மா வராது. அதை நாங்கள் எவ்வளோன்னு கொடுக்க முடியும்? இல்ல, அவன் ஃபீல் பண்றான்னா உங்கள்கிட்ட பேசுவானா அதை பத்தி? அப்படி பேச மாட்டான். ரொம்ப ஒரு மாதிரி பிகாஸ் அவன் மற்ற பசங்களை பார்க்குறாங்க, ம். பேரண்ட்ஸ் அப்பா வர்றதெல்லாம் தாத்தா பாட்டி நல்லா பார்த்துக்கிறாங்க. பட் ஆனால் கூட இந்த அப்பா வராத ஒரு குறை இருக்குது அவங்களுக்கு. ம். அம்மாவை பத்தி எப்பயாவது ஞாபகப்படுத்தி ஏதாவது பேசுவானா? இல்லை, கீர்த்தி கொஞ்சம் தெரியும். பட் ஆமா, மகேந்திரவர்மனுக்கு மகேந்திரவர்மன் ரொம்ப குழந்தையா சின்ன இருப்பான். குழந்தை. அந்த மாதிரி But அவன் கீர்த்திவர்மன் கொஞ்சம் அவனுக்கு தெரியுது போல இருக்கு. பட் அந்த சம்பவம் அவனுக்கு ஞாபகம் இருக்கா? அவ்வளோ தெரியாது எனக்கு. பிகாஸ் அந்த அளவுக்கு நம்ம கேட்டு பார்த்தா தான் we don't want to ஆமா, பழையதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகப்படுத்த ஞாபகப்படுத்த வேண்டாம்னு எங்களோட ஃபீலிங். பட் ஸ்டில் நம்மள ஒன்றும் we can't do anything about it. இப்போ 2 பேரும் படிக்கிறாங்கல்ல? ஆமாம், நல்லா படிக்கிறாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் இப்போ மகேந்திரவர்மன்னா விரலே கிடையாது, இந்த 3 விரல் கிடையாது. இதை வச்சு அவன் ரொம்ப அழகாக எழுதுறான், நல்லா படிப்பான். இந்த அதாவது இன்ட்ரெஸ்ட் சுண்டு விரலையும் இது 2 விரல் தான் இருக்குது, இந்த 2 விரல் தான், இது அதான். கிடையாது. சுண்டு விரலையும் கட்டை விரலையும் மட்டும் வச்சு வச்சு நல்ல நீட்டாக எழுதுவான். அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட் இருக்குது அவனுக்கு. கிளாஸில் ஃபஸ்ட்டு வரணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. பியூகிள் கூட வி ஹாவ் அ பேண்ட், அது கூட பியூகிள் வாசிக்கிறான். ஓ. அந்த ப்ளோ பண்ணணும், ம். அந்த ஆர்வம் இருக்குது அவனுக்கு. கீர்த்திவர்மன் கொஞ்சம் நல்ல ஸ்மார்ட் பாய். அவனும் எங்களோட ட்ரம்பெட் வாசிக்கிறான் ஓஹோ. எங்கள் பேண்டில். பட் அவனோட கால் ஒண்டி தான் இட் இஸ் லைக் ஆம்பியூட்டட். ஹீஸ் வேரிங் ஒரு ஆர்டிஃபிஷியல் லிம் வச்சுருக்கான் அவன். அவனும் நல்லா படிக்கிறான். பட் இப்போ வந்துட்டு எங்கள் ஸ்கூலில் 5ஆம் கிளாஸ் வரை தான் வச்சுருக்கோம் நாங்கள். ம்ஹும். பட் ஐ டோன்ட் வாண்ட் அந்த பசங்களை அந்த செப்பரேட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இன்டென்ஷனோட. அப்பாவும் இந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாமல் இருக்காரு. அட்லீஸ்ட் அண்ணன் தம்பிங்க ஒருத்தருக்கு ஆமாம், அந்த சிப்ளிங் அதை ஒன்றா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் எங்கள் கூட வச்சுருக்கோம். இப்போ கீர்த்திவர்மனை நாங்கள் இப்போ இந்த அகாடமிக் இயர்லேருந்து பக்கத்தில் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் நாங்கள் சேர்த்துருக்கோம். ஆமாம், அதுக்கு எங்களுக்கு அவனுக்கு ஃபுல் ஃபீஸ் எல்லாம் கட்ட வேண்டியிருக்கு. ஒரு சக்தி ஃபவுண்டேஷன் வசந்த் ரகுவின்னு ஒரு மேடம் நடத்துகிறாங்க. அங்கேருந்து அவன் தே பே ஹிஸ் ஃபுல் ஃபீஸ். மீதி நாங்கள் அந்த யூனிஃபார்ம்ஸு, ட்ரெஸ்ஸஸ், எவ்ரி திங் நாங்கள் கொடுக்குறோம். உங்கள் ஹோம் பற்றி சொல்லுங்களேன் ஏதாவது. இந்த ஹோம் வந்துட்டு 25 வருஷம் முன்னாடி மேரி கிளவாலா ஜாதவ், ஃபவுண்டர் ஆஃப் கில்ட் ஆஃப் சர்வீஸ், அவங்க ஆரம்பித்து வச்சது மெயின்லி ஃபார் போலியோ அஃபெக்டட் சில்ட்ரன். இப்போ வந்து போலியோ கொஞ்சம் இல்லை, இப்போ கம்ப்ளீட்லி எராடிகேட்டட். பட் ஸ்டில் தேர் ஆர் சேலஞ்ச் சில்ட்ரன் இருக்காங்க. நாங்கள் வந்துட்டு 3 வயசுலேருந்து 10 வயசு வரை பசங்களை நாங்கள் எடுத்துகிட்டு ரெகுலர் ஸ்கூல் வச்சுருக்கோம், ரெக்கக்னைஸ் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ் மீடியம் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் வந்துட்டு பொம்பளை பசங்க, உடல் ஊனமான பொம்பளை பசங்களுக்கு ஒரு வொக்கேஷனல் சென்டர் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு தே லேர்னிங் டெய்லரிங். அப்புறம் வெளியில் போயிட்டு தே லேர்னிங் கம்ப்யூட்டர். அண்ட் அ நியூ ப்ராஜெக்ட் வி மே டூ ஃபார் ட்ராஸ்மென், மெக்கானிக்கல் ட்ராஸ்மென்னு ரெட் கிராஸில் அந்த பெரிய பசங்களை இங்கே தங்கிட்டு தேல் கோ அண்ட் ஸ்டடி அண்ட் கம். மகேந்திரவர்மனும் கீர்த்திவர்மனும் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தே ஆர் வெரி பாசிட்டிவ். நாங்கள் எங்கள் ஹோமில் வெறுமே ஜஸ்ட் ஃபுட்டு, க்ளோதிங் அப்படி கிடையாது, அந்த மோட்டிவேஷன் கூட கொடுக்குறோம். எங்களுக்கு எவ்ரி இயர் ஐ ஹாவ் அ கெட் டுகெதர் ஆஃப் மை ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் மெமரி ஆஃப் மை டாட்டர் கவிதான்னு. அவளோட அவங்க இல்லை இப்போ, அவங்களோட ஞாபகமாக February we celebrate her birth anniversary as a old students get together. இந்த குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு நாங்கள் அவங்களுக்கு, என்னோடய ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு they will talk to my present children. நாங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கோம், அப்படி பண்ணிகிட்ருக்கோம், எங்களால் நாங்கள் இந்த அளவுக்கு படிக்க முடியுது, வேலை செய்ய முடியுது. எங்கள் ஓல்ட் ஸ்டூடெண்ட் இன்ஃபேக்ட் இஸ் ரெப்ரசன்டிங் இந்தியா இன் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ், வித்யாசாரத்தின்னு பையன். ஸோ அந்த மாதிரி பசங்களை கூப்பிட்டு இவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கெட் டுகெதர் பசங்க வரும்போது அவங்களுக்கு என்னென்ன நாங்கள் எங்களால் செய்ய முடியுமோ உதவிகள், அது நாங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம். பொம்பளை பசங்க கல்யாணம் பண்ணி வி ஆர் கிவன் வளகாப்பு கூட பண்ணியாச்சு. அவளுக்கு அப்பா அம்மா கிடையாது. ஸோ எல்லா பொண்ணுங்களையும் மாதிரி அவளுக்கு ஒரு ஆசை இருக்குமே, இந்த மாதிரி செய்தால் நல்லா இருக்குன்னு நாங்கள் அது கூட எங்கள் ஹாஸ்டலில் வி டூ ஆல் தட். மேடம், உங்கள் பொண்ணை பற்றி நீங்கள் சொன்னீங்க, இப்போ அவங்க இல்லைன்னு சொன்னீங்க. யார் அவங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு? ஷீ வாஸ் 16 years old when she expired. அவங்க ஸ்கூலில் ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி she committed suicide. பட் அதே டைமில் இட் வாஸ் அ டெரிபிள், பிகாஸ் நாங்கள் நாயர் கம்யூனிட்டி, daughters are more important for us.
பட் அந்த டைமில் என்னுடைய ஹஸ்பண்டும் சன்னும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பில்டிங் கொடுக்கலான்னு we have donated a building at the same place to start the school. So அந்த பில்டிங் ஒரு 800 square foot building we gave in 99. And அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த ஸ்பெஷல் ஸ்கூல் ஃபார் த சிவியர்லி சேலஞ்சுன்னு சொல்லி இந்த கில்டா சர்வீஸ் ஹோம் ஃபார் ஹேண்டிகேப்பில் நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த ஸ்கூல் இஸ் அ ஸ்பெஷல் வாட் யூ கால் மெமோரியல். அவன் என் டாட்டருக்காக. என்ன நடந்தது அவங்க ஸ்கூல்ல? அவங்க ஸ்கூலில் ஏதோ டீச்சர் திட்டினாங்களாம் கிரவுண்டில். இவன் ஸ்போர்ட்ஸ் பண்ணுவான். ஏதோ டீச்சர் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுத வேண்டியது அவன். ஸோ அந்த ஹால் டிக்கெட்லாம் வந்தாச்சு. ஏதோ டீச்சர் போய் சொல்லியிருக்காங்க, ஏதோ திட்டியிருக்காங்க. ஹைலி சென்சிட்டிவ் கேர்ள். ஐ திங்க் ஷி குட் டேக் த ஈவன் ஸ்பைட் ஆஃப் ஆல் த சப்போர்ட் வி குட் கிவ் ஹர். அவனால் இது பண்ண முடியல. உங்கள்கிட்ட வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் பண்ணாங்களா? ஆமாம் ஆமாம். நாங்களும் கவுன்சிலிங் கொண்டுட்டு போயிருந்தோம். டேக்கனர் நிறைய கவுன்சிலிங்கில் இடத்த கூட மாத்திரம் விட்டுக்கோட்டு கேரளானால. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் she committed suicide. But I feel it is God's will because anyway whatever it is in her memory, இந்த மாதிரி பசங்களுக்கு நம்மளால் ஒரு பண்ண முடியுதுன்னு யோசிக்க when I think of that, that gives us ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓரளவுக்கு. உங்கள் டாட்டர் பேர் என்னம்மா? கவிதா. யா. அண்ட் அது எங்களுக்கு இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் நல்லா இருக்கு, இதாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ தொடர்ந்து இந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆமாம். ஐ பீன் இன்வால்வ் இந்த ஹோமில் 23 வருஷமாக பண்ணிட்டு இருந்தேன். உங்கள் ஃபேமிலியில் வேறு யாரெல்லாம் இருக்காங்க? ஹஸ்பண்ட் அண்ட் சன் he is now married and working for Tatas in Bangalore. I got a daughter-in-law. Okay. Yes. ரொம்ப supportive girl. She supports my work. Appreciates the work I'm doing. So in fact I feel I'm blessed to have a good family support. Without that we can't do, no. My husband, he is an engineer, was retired, and he is also very supportive. அல்லாட்டி நம்மளால் இந்த மாதிரி ஆன்லைன் சர்வீஸ் பண்ண முடியாது. பட் anyway more than everything I really find pleasure இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது தான். So I told him medical college, another boy got in engineering college, RMD engineering collegeல இந்த வருஷம் தான். அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதோ there is a meaning I feel in my life when I see the children settling down in life. So நல்ல ஒரு ஃபீலிங் இருக்குது. So I have to thank my staff. என்னோடய ஹோமில் இருக்குது பிகாஸ் ரெசிடென்ட் ஸ்டாஃப் வச்சுருக்கோம் நாங்கள். மொத்தமாக ஒரு எனக்கு 12 ஸ்டாஃப் இருக்காங்க. டீச்சர்ஸ் அதே இவங்கெல்லாம் வாலண்டரி பேசிஸில் இல்லைம்மா, தேர் ஆல் பெய்ட். எஸ், பிகாஸ் இட் இஸ் அ ரெகுலர் ஜாப். 365 days we are open. இந்த மாதிரி குழந்தைங்களை வச்சுருக்கறதுனால நிறைய பசங்க வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்குது, அங்கே தங்குறாங்க. ஸோ இட் இஸ் அ வாட் யூ கால் இட் ரெசிடென்ஷியல் ஸ்டாஃப் இருக்காங்க, வந்து போகிறவங்க இருக்காங்க, டீச்சர்ஸும் ஆஃபீஸில் அசிஸ்டண்ட், அக்கௌண்டன்ட் அண்ட் ஆல் தட், வித் அ வார்டன். அண்ட் we try to give our children the best in everything. What you call it, நல்ல சாப்பாடு, நல்ல உடுக்க உடை, எல்லா ஃபெசிலிட்டிஸும். ப்ளஸ் ஐ சே we give them a lot of love. அந்த அன்பு பாசமெல்லாம் கொடுத்தா அந்த பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு they will do their best. கண்டிப்பாக. பிகாஸ் they come from broken homes நிறைய பசங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரி பாசமாக சந்தோஷமாக வச்சுருந்தா it makes a lot of difference. இந்த குழந்தைங்களுக்கு வந்து அன்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க, அதுக்காகவும் ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சிக்காக வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரமாக நம்ம கீர்த்திவர்மனை பற்றியும் மகேந்திரவர்மனை பற்றியும் பேசிகிட்டு இருந்தோம். கீர்த்திவர்மனும் மகேந்திரவர்மனும் சகோதரர்கள். தங்கள் தாய் அவர்கள் இருவரையும் அழைத்து சென்று ரயிலின் முன்னே விழுந்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்கிறாள். அவள் இறந்து விடுகிறாள். குழந்தைகள் தப்பிக்கின்றன. இன்று இருவரும் கில்ட் ஆஃப் சர்வீஸ் ஹோம் ஃபார் ஹேண்டிகேப்ட் என்ற அமைப்பில் தங்கி பள்ளி படிப்பை தொடர்ந்து வருகின்றனர். அவர்களின் தந்தை மறுமணம் புரிந்து கொண்டு வேறொரு ஊரில் வாழ்ந்து வருகிறார். ஆனால் தன் முதல் மனைவிக்கு பிறந்த இந்த 2 குழந்தைகளையும் பார்க்க வருவதே இல்லை. இந்த இளம் பிஞ்சு உள்ளங்கள் தந்தையின் பாசத்திற்காக ஏங்கி காத்திருக்கின்றன.
வெல்கம் பேக் டு சொல்ல துடிக்குது மனசு. நம்ம இப்போ இவ்வளோ நேரமாக யாரை பற்றி பேசிகிட்டு இருந்தோமோ மகேந்திரவர்மனும் கீர்த்திவர்மனும் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்கள இப்போ சந்திக்கலாம். ஹலோ கீர்த்தி. ஹலோ மகேந்திரன். ஹலோ. கீர்த்தி, நீ இப்போ எந்த கிளாஸ் படிக்கிற? 6th. நீ 4th. 4th. எந்த ஸ்கூல்? ஹோம் ஃபார் த ஹேண்டிகேப்ட் சில்ட்ரன். கில்ட் ஆஃப் சர்வீஸோடது. ஆ. ஸ்கூலில் உனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஆ. உனக்கு யாரெல்லாம் சொல்லு, பேர் சொல்லு. நாகராஜ், அருண்குமார், சம்சுந்தரம். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் சொல்லு. அருண்குமார், நாகராஜ், முனியப்பன், ராஜேஷ். தாத்தா பாட்டி வந்து கூட்டிகிட்டு போவாங்களா வீட்டுக்கெலாம்? எப்போ வருவாங்க? லீவ் ஹாலிடேஸ். எந்த ஹாலிடேஸில் வருவாங்க? மே. சம்மர் ஹாலிடேஸ், சம்மர் லீவில் வந்து கூட்டிகிட்டு போவாங்களா? அப்போது வீட்டில் போய் என்ன பண்ணுவீங்க? விளையாடுவோம், டிவி பார்ப்போம். உனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் யார்? தனுஷ். உனக்கு? விஜய். அப்பா வருவாரா ஹாஸ்டலுக்கு? வரமாட்டாரா? வருவாரா? ஃபோன் பண்ணுவாரா? ஃபோனில் என்ன பேசுவார்? எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா படிக்கிறீங்களான்னு கேட்டு. கடைசியாக எப்போ பேசினா அப்பாட்ட ஞாபகம் இருக்கா உனக்கு? ஞாபகம் இல்லையா? இருக்குது. சொல்லு. ஃபோன்லையா? ஃபோனில் பேசி முந்தானேத்து பேசினாரா? என்னென்னு சொன்னார்? அது அப்பா வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போவாரா உன்னை? அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாரா? போனதே கிடையாதா? நேராக வந்தார்ல அப்பா, கடைசியாக எப்போ வந்தார்? கடைசியாவா? உங்கள் 2 பேரையும் மீட் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு தான் வருவார். இங்கெல்லாம் வர்றது நான் இங்கெல்லாம் வரமாட்டார். வீட்டில் நாங்கள் எங்கள் ஆயா கூட்டின்னு போகும்போது வருவோம். எப்போ வந்தார் அதான் கடைசியாக தீபாவளிக்கு வீட்டுக்கு போன வருஷமா? அதுக்கப்புறம் மேக்கு போனோம், அப்போ வந்தார். அப்போ வரும்போது எவ்வளோ நாள் இருப்பார் வீட்டில்? ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் போயிடுவார். ஓ, அவருக்கு வேலை இருக்கா? ஒரே நாளில் போயிடுவாரா? அந்த ஒரு நாள் உங்கள் கூட என்ன பண்ணுவார்? கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்பார், அதுக்கப்புறம் விளையாடிட்டு இருப்போம் நாங்கள். அதுக்கப்புறம் அப்பாட்ட என்னெல்லாம் பேசுவீங்க அந்த மாதிரி லீவுக்கு போகும்போது? நான் சந்தோஷமாக இருக்குமா? ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் 2 பேரும் வந்து பேண்டில் இருக்கிறதா சொன்னாங்க மேடம். என்ன பண்ணுவீங்க பேண்டில்? ட்ரம்பட். நீ ட்ரம்பெட் ஊதுவியா? நீ? ட்ரம்பெட். பியூகிள் வாசிப்பியா நீ? ரொம்ப வருஷமாக கற்றுட்ருக்கீங்களா எப்படி? 4th கற்றுட்ருக்கேன். நீ? 4th இந்த வருஷம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்க. ஸ்கூலில் என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும் உனக்கு? மேத்ஸ். உனக்கு? இங்கிலீஷ். என்ன ஆனோன்னு நினைக்கிற ஃப்யூச்சரில்? போலீஸ். ஏன் சொல்லு, ஏதாவது ரீசன் இருக்கும்ல. போலீஸ் ரொம்ப பிடிக்குமா உனக்கு? உனக்கு? கம்ப்யூட்டர் இன்ஜினியர். வெரி குட். ஏன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற? ஏன்னா நான் நல்லா படிக்கணும். ஏன்னா நல்லா படிப்பியா நீ? நல்லா படிப்பியா? நல்லா படிக்கணும்னு சொல்கிறியா? நல்லா படிக்கணும். இன்னும் நல்லா படிக்கணும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகிறதுக்கு. ஆனால் ஏன் அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்? மகேந்திரவர்மன், கீர்த்திவர்மன் அப்படிங்கிற 2 அழகான குழந்தைகளை நம்ம சந்தித்தோம். ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற நெருடல் என்னென்னா, இந்த 2 குழந்தைங்களுடைய அப்பா இவங்க கூட வாழறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது தான். அது ஏன் அப்படிங்கிறத பற்றியும், இந்த 2 சின்ன உள்ளங்களுக்குள்ளே வேறு என்ன ஆசைகள், ஏக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத. லக்ஷ்மிங்கிற ஒரு பெண் எடுத்த திடீர் விபரீத முடிவுனால அவளோட குழந்தைங்க ஒரு பக்கம் தனியாக ஏங்கிட்டு இருக்காங்க. கணவர் ஒரு பக்கம் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் மாமனார் மாமியார் வேறு தனியாக இருக்காங்க. இந்த குடும்பம் ஒன்று சேருமா? சொல்லுங்கம்மா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன, இந்த குழந்தை நல்லா இருந்தால் போடணும்னு நினைக்கிறேன். உங்கள் குடும்பம் ஒன்று சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? ஒன்றும் சேர மாட்டாங்க. அவருக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம். கல்யாணம் பண்ணிட்டேனே. எந்த வருஷம்? 5 வருஷம் ஆகுது. நீங்கள் தான் பார்த்து பண்ணி வச்சிங்களா? நாங்கள் தான் பார்த்து பண்ணி வச்சோம். என்னன்னு சொல்லி அதான் குழந்தைங்கள பார்த்துக்குவாங்கன்னு தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். அவள் தான் இட்டுன்னு போயிட்டால பிரிச்சு. அதாவது நீங்கள் இந்த குழந்தைங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணீங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க வந்து அந்த குழந்தைங்களாம் யார் பார்த்துக்கோன்னு கேட்டாங்க, அவங்க அம்மா அப்பா. இது எப்போ கேட்டாங்க? கல்யாணத்துக்கு அப்போ தான் கேட்டாங்க. அங்கே தான் அவங்க பொண்ணுக்கு செத்தம்னாரு கேட்டாங்க என்ன. செத்த கல்யாணத்துக்கு முன்னாடியே? அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த மாதிரி கேட்டிருந்தா நீங்கள் வேற ஒரு பொண்ணை கூட தேடி பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாமே. எவ்வளோ தூரம் சுற்றுறோம் பொண்ணுக்கு.
ம். அதை அந்த பொண்ணு கட்டிக்கணும்னா அந்த பொண்ணை கட்டிக்க போகிறேன்னு இஷ்டப்பட்டா அந்த பொண்ணு எனக்கு கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு சரின்னு கட்டி வச்சிட்டாங்க. இப்போ பொசிஷன் எப்படி இருக்கு? இப்போ கூட குழந்தைங்க மேலே எல்லோருக்கும் பாசம் கிடையாது. ம். அந்த குழந்தைங்க பார்க்கணுன்ற எண்ணமே கிடையாது அவளுக்கு. யார் குழந்தைங்களோட அப்பாவுக்கு? அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணி பேசுகிறானா தான். ம். அந்த குழந்தைங்க வந்து பார்க்கணுன்னு எண்ணம் கிடையாது அவனுக்கும். அடிக்கடி வந்து பார்க்க மாட்டாரா? எப்போ பார்ப்பாரு? ஏதோ நான் இட்டு போனால் வீட்டுக்கு இங்கேருந்து கூட்டிட்டு போகிறேன் பாரு, அப்போ வந்து வீட்டை வந்து பார்த்துட்டு போவான். காரணம் என்ன நினைக்கிறீங்க? அவள் பிரிச்சுட்டு மட்டும் தான் சொல்லுவேன் நான். அதாவது 2வது மனைவி. அதுக்கு முன்னே நல்லா தான் இருந்தான். உங்கள் கூடலாம் நல்ல தொடர்பில் இருக்காரா? நல்லா இப்போ பேசுறது கிடையாது. அவள் தாலி கட்டுறது பேசுறது கிடையாது. 2வது கல்யாணம் சரியான ஒரு தொடர்பில் இல்லை. 2வது கல்யாணம்லேருந்து பேசி எடுத்து கிடையாது. யாரு கூடமே அக்கா தங்கச்சியோட பேச கிடையாது, அந்த தம்பியோட பேச கிடையாது, தாய் தம்பியோட பேச கிடையாது, பிள்ளைங்களும் என்னென்னு வந்து கேட்கறது கிடையாது. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பையனுக்கு இப்போ 2வது கல்யாணத்தில் குழந்தைங்களாம் இருக்கா? இருக்கு. எத்தனை குழந்தைங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்க கூட நான் சந்தோஷமாக தான் இருக்காரு. ஆமாம், சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்கள் எப்பயாவது அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? உங்கள் முதல் பொண்டாட்டிகிட்ட 2 குழந்தை இருக்குது, அந்த குழந்தைங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசியிருக்கீங்களா? முதல்ல கல்யாணமே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டேன். பசங்க இருக்கு சொல்ல கல்யாணம் பண்ண, இந்த மாதிரி தலைக்கு ஏற்ற புள்ள இப்போ கையப்பா இது மாதிரி இருக்கிறானே அப்படின்னு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவன் தம்பியும் சொன்னான். கல்யாணத்தை அண்ணன் இந்த மாதிரி 10 மணிக்கு 11 மணிக்கு வராப்புல அவனுக்கு 2வது கல்யாணம் பண்ணிவிடு அப்படின்னு. அதனால் இவங்க 2வது கல்யாணம் பண்ணாங்க. அப்போ உங்களுக்கு அதில் இஷ்டமே இல்லை? இல்லை, நான் 2வது கல்யாணம் பண்ணணுன்னா அவனுக்கு இஷ்டமே இல்லை. இப்போ 2வது கல்யாணம் பண்ண பிறகு என்னன்னு கேட்டுக்கிட்டலாம், என்னையும் என்னன்னு கேட்டுக்கிட்டலாம், நானும் அவனை என்னன்னு கேட்டுக்கிட்டேன். அதாவது ஒரு அப்பாவா நீங்கள் கண்டிச்சதே இல்லையா? கேட்டதே இல்லையா? கண்டித்து பிற்பாடு தான் இது மாதிரி சமாதானம் பிறகு என்னன்னு கேட்டுக்கிட்டல. இந்த குழந்தைங்கள இப்போ வந்து பார்க்குறோம் போகிறோம், இட்டு மாதிரி நாங்கள் தான் வருவோம் போகிறோம், அதோட சரி. கண்டிச்சு பிறகு தான் இது மாதிரி நீ என்ன கேட்காத, எங்கள் அம்மா கேட்காத, நீ கேட்காத அப்படின்ட்டு. உங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா உங்களுக்கு? ம், ஆமாம்மா. உனக்கு இல்லையா? ஏன் இருக்கு. இப்போ உனக்கு ஹோம்லேயே இருக்கணும்னு ஆசையாக இருக்கா இல்லை அப்பா கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்கா? ஹோம்லேயே இருக்கேன். ஹோமில் தான். இதனால அங்கே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ம். அதான். ஆனால் அப்பா கூட எப்பயுமே சேர்ந்து ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசையா இல்லையா உனக்குமா? ஹோமில் தான் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட. வேறு ஏதாவது ரீசன் இருக்கா? வேறு ஏதாவது காரணம் இருக்கா? அங்கே நல்லா படிக்க வைக்கிறாங்க. அது ம். ஏன் அப்பா படிக்க வைக்க மாட்டான்னு நினைக்கிறியா? அப்படி தான். ம். இப்போ உங்கள் பையனோட உங்கள் குழந்தைங்க இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். இப்போ ஹோமில் இருக்காங்க, ஹோமில் நல்லா படிக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நல்லா பார்த்துக்குறாங்க. நல்லா பார்த்துக்குறாங்க. நல்லா பார்த்துக்குறாங்க. ஆனால் அப்பாவோட இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? குழந்தை நல்லா இருக்குன்றது தான் ஆசை. ம். அதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்களா நீங்கள்? என்ன போய் எடுத்து அவன் நம்மளே தான் எடுத்து வச்சு பேசுகிறானே, நம்மளே போய் பார்க்கணுன்றான். ம். நீ போய் உங்களை போய் பார்க்க வேணாம்னு சொல்கிறாரா? நீ போய் பார்க்கணும். பார்க்க சொல்கிறேன். என்னடா குழந்தைங்க போய் பார்க்கலையாடா அப்படி விட்டுட்டாடா கேட்டோமா, உனக்கு போய் பார்க்க சொல்கிறேன்னா என்ன, நீங்களே போய் பார்க்கத்தல என் பிள்ளைங்களே. இந்த குழந்தைங்களோட படிப்புக்காக ஏதாவது உதவி செய்கிறாரா அவர்? எதுவும் கிடையாது. இது வரைக்கும் காசே கொடுத்தது கிடையாது. நாங்கள் இன்னொன்று கேள்விப்பட்டோம்மா, அதாவது உங்கள் பையன் உங்ககிட்டேருந்து ஏதோ சொத்து வேற எழுதி வாங்கிட்டாரு அப்படின்னு. அது உண்மையா? என்ன நடந்தது? அதான் சொத்துக்கு எங்கள் பொண்ணு ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பண்ணேன்னு சொன்னேன்ல, அது பங்கு விற்று கட்டி கொடு, எங்கள் பாகத்தெல்லாம் கொடுக்க மாட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டான். சரி கொடுக்கா கட்டி போடான்ட்டு அவன் பாகம் பிரித்து கொடுத்துட்டு நான் எங்கள் பொண்ணை கட்டி கொடுத்துட்டான். அவன் அதை வரல, எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கே வரல, அவன் கூட பொண்ணு தங்கச்சி கல்யாணத்துக்கு. தம்பி கல்யாணத்துக்காவது வந்தாரா? அதுக்கு வந்தான். அது முன்னாடி ஆயிடுச்சுல்ல, அதுக்கு வந்தான். அது மேற்பாடு தானே ஆச்சு எங்கள் பொண்ணுக்கு, அதுக்கு தான் வரல. இந்த மாதிரி திடீர் மனமாற்றத்துக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதான் காரணம். அவங்க உங்கள்கிட்ட பேசுவாங்களா நல்லா? அவள் எனக்கு கல்யாணம் பண்ணால் அன்றைக்கி என்னோட வாயை தர்றது கிடையாது. அவங்க வீட்டுக்காரங்க உங்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க? அவங்களும் வரமாட்டாங்க, நாங்களும் அந்த பையன் ஒரு குழந்தை பிறந்து போய் விட்டுன்னு வந்து போகிறாதான். 2வது நானும் பார்த்து கூட அவங்களும் வரது. அப்போ அந்த பேரம் பேத்திங்களே நீங்கள் பார்க்கறது இல்லையா? பார்ப்போம், குழந்தைங்கள பார்ப்பேன். குழந்தைங்கள பார்க்குறீங்க? குழந்தைங்கள விட மாட்டேன். ஐயா உங்கள் பையன் இப்போ எங்கே இருக்காரு? உடம்பத்தில் இருக்கிறான். அது எங்கே இருக்குது? பெரும்பட்டூருக்கு திருவண்ணாமலை மாவட்டம். அது வந்து செய்யாறு வட்டம். அது கொடைம்பாத்தில் இருக்கிறான். அவன் அந்த ஊருக்கு கொடைம்பாக்கம். அங்கே வேலை பார்க்குறாரா? அங்கேருந்து வரான், வேலை பார்க்கல. அங்கேருந்து ஸ்ரீபெரும்புதூர் தான் வரான் வேலைக்கு. ஆமாம், வேலைக்கு காருக்கம். அப்போ அவருடைய பசங்க எல்லாம் அங்கே தான் அங்கே தான் இருக்குது. படிக்கல தெரியல. குழந்தைய தாங்குது. படிக்கிற வைக்கிறானா இல்லையே தெரியாது. நம்ம போகலை, இன்னும் அந்த இடத்துக்கு போகல. உங்களுக்கு உங்கள் பேரன் பேத்திங்க படிக்கிறாங்களா இல்லைன்னு தெரியாதா? தெரியாது, போகல. அங்கேயே போகல, நான் அந்த வீட்டுக்கே போகல. இந்த மாதிரி இட்டு மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகல, இன்னும் போகல.
அது படிக்குதா படிக்கலையா. ஆனால் சின்ன பொண்ணு இப்போ 2வது பொண்ணு மட்டும் குழந்தை, முதல் பேரம் படிக்கிற மாதிரி இருக்கணும். சேர்த்துக்கிறாங்களா சேர்க்கல, நான் அந்த ஊருக்கே போகிறதுக்கிட்டே, அங்கேயே போகிறதுக்கிட்டே. நம்மளை எப்போ வருத்துன்னு பண்ணோன்னா அதோட அந்த குழந்தைங்களை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறதுக்கிட்டே. அப்போ இன்னும் உங்களுக்கு அவர் மேலே கோவம் இருக்குன்னு சொல்கிறீங்களா? கோபம் ஒன்று சண்டை கண்டு போடுமில்ல, கோபமாக அதை பற்றியே இல்லை. நம்மளா கூட நீ என்ன கூட பேசாதன்னா அதோட தான். சண்டை கண்டு ஒன்று கூட போடல. அது வரைக்கும் என்ன கூட பேசாதன்னா அதோட விட்டேன். நான் வேறு ஒன்றும் சொல்லிடலாம், அவள் தான். 2வது பையன் எப்படி இருக்காரு உங்ககிட்ட? அவன் நல்லா அவர் நல்லா இருக்காரு, அவன் நல்ல சுமூகமாக இருக்காரு. அவனை பற்றி ஒரு குறையும் கிடையாது. இப்போது உங்கள் மூத்த பையனை பிரிஞ்சு இருக்கிறது உங்களுக்கு வருத்தமாக இருக்கா? கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த நிகழ்ச்சி மூலமாக அவர்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லிட்டவனு போய் எப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து குழந்தையோட ஒன்றா இருக்கணும்னு தான் ஆசையாகுது. இந்த குழந்தைங்களோட இருக்கணும்னு உங்களுக்கு இருக்குது. நம்மளோட பேசலையே வரலேன்னு தான் கஷ்டமாகுது. உங்கள் கூட பேசுறது இல்லையாம்மா? எனக்கு கண்டாவே பிடிக்கல இப்போ அவனுக்கு. அந்த அளவுக்கு பேசுகிறான். என்ன பேசுகிறாரு? நான் பேசுறதே கிடையாது. அந்த மாரி பார்க்குறான். அண்டோட்டுக்கார் யாரும் சண்டை போட்டு பார்க்குற மாரி பார்க்குறான். தாய் பண்ணலாம். அம்மா, நீங்கள் இந்த குழந்தைங்களை வந்து அவர் நல்லா பார்த்துக்கிட்டா போகிறோன்னு சொன்னீங்கல்ல, நல்லா பார்த்துக்கிறதுனா என்ன சொல்கிறீங்க? நீங்கள் கூட கூட்டி போய் வச்சுக்கணும், கூட கூட்டுன்னு வச்சுக்கணும். இல்லை வந்து இப்போ வாரம் ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலாம்ல. குழந்தையாகல இருக்குல்ல. இப்போ நாங்கள் இருக்கிறோம் வரோம், நாங்கள் இல்லைப்பா. அப்போ அந்த குழந்தை பிறகு எப்படி? அதாவது உங்களுக்கு பிறகு அவருடைய தொடர்பாவது குழந்தைங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ இல்லையப்பா, சாப்பிட்றமே எப்படி இருக்கும் அவனுக்கு? இப்போவே இல்லை, நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே இல்லை. அப்புறமா எப்படி பார்த்துக்கோம்? அதுதான் கஷ்டம். அதுதான் நீங்கள் கேட்டுக்கிறீங்க. தட்சிணாமூர்த்தி, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் பேசுகிறேன். உங்களை பெத்தெடுத்த தாயும் தகப்பனாரும் நீங்கள் பெத்தெடுத்த 2 குழந்தைங்களும் 4 பேருமே உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற தவிப்பில் இருக்காங்க. ஒரு மகனாகவும் ஒரு அப்பாவாகவும் அவங்கள நீங்கள் பார்க்க வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய கடமை. அதுதான் எங்களோட விருப்பமும். மீண்டும் நாளை மேலும் சில வாழ்க்கை கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.